rakita. Oh, rakita. Oh, hello guys. VJ Ram is back. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மீட் பண்ணும்போது உங்களுக்கும் ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்தை கூட்டிகிட்டு வரணும் இல்லையா? அதனால தான் சந்தோஷ் நாராயணன் சாரே கையோட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஜகமே தந்திரம் ஸ்பெஷல் ஷோவாக ரக்கிட்ட வித் சந்தோஷ் நாராயணன் அவர் கூட தான் பேச போகிறோம். நிறையா பேசலாம் வாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜகமே தந்திரம் படம் எல்லா இடத்துலையும் புது விளையாடி நல்ல கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். ஓடிடியில் என்னடா கலெக்ஷன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஐ மீன் நல்ல ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வந்தது எப்படின்னா ரக்கிட்ட ஓ தெரிஞ்சிருக்கும் அந்த சாங்கால் தானே. சார் அந்த ஜகமே தந்திரம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே உங்களோட சாங் பட்டி தட்டிலாம் பூந்து கலக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்? நம்ம பாட்டை எங்கேயோ ஒரு இடத்துலலாம் கேட்டு ரசிக்கிறாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அதை கேட்டு தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்தளவு சந்தோஷமாக இருக்கும்? படம் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போ ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க். அதை வந்து அழகாக இந்த டீம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்டு சாங்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்டு நம்ம டீம் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் மக்கள் இந்த டைமில் ஏதோ ஒரு சின்ன ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்ப்பேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டி, சந்தோஷம், அதுக்கப்புறம் மக்கள் மனநிலையை வந்து கரெக்டாக ஃப்யூச்சர் இன்னும் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸில் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஸ்பேஸில் இருக்கோம். அது கிடச்சிதுன்னா சின்ன அளவில் கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார் அதே மாதிரி உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க நினச்சேன். இப்போ பொதுவாகவே உங்கள் படம்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பிஜிஎம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒவ்வொரு படமும் தேட்டரில் போய் பார்க்கும்போது பிஜிஎம் கேட்டுவிட்டே எங்களுக்குலாம் ஒரு சைடு புல்லரிச்சிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கும். தனியாக ஹெட்செட்டில் கேட்டால் கூட ஒரு பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அப்படிலாம் நீங்கள் பிஜிஎம் பண்ணி தேட்டருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்ருப்பீங்க. பட் இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே வந்து இதுக்குன்னு பிஜிஎம்க்கு தனியாக ஏதாவது ஒர்க் பண்ணிங்களா? இல்லை உங்களுக்கே ஒரு இது வந்திருக்கும்ல, என்னது இது திடீர்னு தேட்டரில் இல்லாமல் ஃபோனில் இல்லை டிவியில் ஆடியன்ஸ் இதை பார்க்க போகிறாங்க, எந்தளவு இந்த பிஜிஎம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசிலேஷன் ஏதாவது வந்து அதுக்கு தனியாக ஒர்க் பண்ணிங்களா? எனக்கு பர்சனலாக வந்து எல்லாமே ஒன்று தான். இப்போ தேட்டருன்றது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் சவுண்ட் மிக்சிங்கே வந்து தேட்டருக்கு தனியாக பண்ணுவோம். அண்டு இது ஓடிடிக்கு வேறு தனியாக. இப்போ தேட்டருக்கு நாங்கள் படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஓடிடின்னு வரும்போது திருப்பி ஃபுல் மிக்ஸு திருப்பி ஒர்க் பண்ணோம். பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று தான். எதில் பார்த்தாலும் அந்த விஷயம் ஆர்ட் ஃபார்ம்ன்றது வந்து எல்லாத்தையும் கடந்து மக்களை போய் ரீச் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ எனக்கு வந்து இந்த டைமை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரிலீஸ் வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது. பட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேறு. ஸோ எது பெட்டர், எது வந்து இதோட மொக்கையாக இருக்கா, அது பெட்டராக, அந்த டிஸ்கஷனே போக வேண்டாம். இப்போ இந்த படம் இவ்வளோ கண்ட்ரீஸில் ரிலீஸ் ஆகுதுன்றதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். சொல்லு புஜ்ஜி, என்ன மட்டும் கிள்ளி வை புஜ்ஜி, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணு புஜ்ஜி. சிலபட்டு சீனு மூனியா, கண்ணு விட்ட காதல் மேனியா, எனக்கு கரெக்டா கனெக்டா வந்துட்டாலே. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பேசு, நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூர மாசு. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பேசு, நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூர மாசு. என்ன மட்டும் ஸ்வீட்டா பாரு புஜ்ஜி, என்ன மட்டும் ஹக்கி பண்ணு புஜ்ஜி, என்ன கொஞ்சம் ஷையாக்கு புஜ்ஜி, என்ன மட்டும் வேண்டா மாத்து புஜ்ஜி. கருப்பட்டி போட்ட ஜாகரி, ஒன்ன தொட்ட கோல்டு ராபரி, எனக்கு கரெக்டா கனெக்டா வந்துட்டாலே. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பேசு, நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூர மாசே. பேரு புஜ்ஜி நாலு வச்சு தாலி கட்டும் பேசு, நம்ம பேர் அடிச்சா ஊருக்குள்ள அதான் சூர மாசே. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட எப்பவுமே கேட்க நினைக்கிறது, இப்போ தனுஷ் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் காம்போவில் வர எல்லாமே சூப்பராக இருக்கும்.
அது வந்து நோ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ மற்ற படங்களுக்கும் இந்த ஜகமே தந்திரத்துக்கும் என்ன வந்து ஸ்பெஷலாக இருக்கும், நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நான் எப்பயுமே எனக்கு ஒரு நல்ல எனக்கு ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணது என்னென்னா, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க எல்லா ஒர்க் பண்ணுற எல்லோரும். ஸோ இந்த படத்தில் ரொம்பவே ஸ்பேஸ் கொடுத்தாங்க எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க. அதை தாண்டி ஸ்பெஷலாக எனக்கு சொல்ல தெரியல. நீங்கள் தான் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கான்றதை சொல்லணும். பட் நான் ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்குமே தனுஷரோட ஆக்டிங்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்து நிறைய அவார்டு வாங்குவார். அடுத்து ஒரு நேஷனல் அவார்டு இருக்குது அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே கன்ஃபார்மாக தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேவ் லென்த்லாம் வந்து ரொம்ப முக்கியம்னு எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அவர் மொதல் படத்தில் கூட நீங்கள் தான் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்க அந்த வேவ் லென்த், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? அவர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஒர்க் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு மியூசிக் வாங்கணும் அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணுவார், எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவார்? அவர் பெருசாக இதுதான் வேணும் அப்படின்னு அவர் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். அண்ட் அவரோட ஷூட்லேயுமே நான் பார்த்துருக்கேன். அவர் கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டேருந்து அவங்களுடைய ஒரு இன்புட்டை வந்து கொண்டு வர அந்த ஒரு டேலண்ட்டை வந்து டேப் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு டாபிக் அது. அதில் வந்து அவர் நார்மலாக சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அதை நான் ரொம்ப அவர்கிட்ட பார்த்து வியந்து போகிற ஒரு விஷயம் அது. அவர் வந்து எப்படி வந்து என்ன சொல்லி எப்படி வாங்கிட்டு போனாருன்னே ஃபீல் ஆகாது. அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து சம்டைம்ஸ் இந்த டாக்டர் வந்து குழந்தைக்கு அழாமல் ஊசி போடுவார் இல்லையா, அந்த மாதிரி அவர் எப்போ வந்தார், எப்போ எதை பேசினார், எப்படி இந்த பாட்டு பண்ணோன்றதே தெரியாது. ஆனால் அவர் தான் அதோட முக்கியமான காரணமாக இருந்திருப்பார். ஸோ அவர் ஒரு அமேசிங் ஹியூமன் அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட். ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கே ரொம்ப நம்ம பிடிச்சதை நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் கார்த்திகோட ஒர்க் பண்ணுற ஸ்பெஷாலிட்டி. See, it didn't have to be like this. All you had to fucking do was what you were meant to do. You and me were like brothers. நீங்க தமிழோ? தமிழ்நாடா? தமிழ்நாடு தானே. தமிழ் தமிழ்நாடு மட்டும்தானே? உண்மையா மட்டும் சொன்னா போதாது, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதையாகவும் சொல்லணும். ஒரு 5 வருடம் இருக்க விடுவாங்க. It's business. We don't need any more immigrants. அவனுங்கள நம்ம ஓட ஒண்ணுண்ணே, நீ என்ன ஓடி ஒளி சொல்ற? அவனுங்கள இப்ப போய் நான் செஞ்சுட்டுமானே சொல்ல செஞ்சுட்டுமானே. What the fuck? Dumb. What? Discount. எனக்கு என்னமோ நீங்க ஏதோ பெரிய தப்பு பண்றீங்கன்னு தோணுது. தப்பு பண்ணுறேன், அவ்வளோதான். சிறுசுன்னு அளவெல்லாம் கிடையாது. சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா. ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த ஷோ. இது ரக்கிட்ட வித் சந்தோஷ் நாராயணன். ஸோ ஜகமே தந்திரம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அவரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்து ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்க போகிறோம். ஸோ ட்ரைலர் இப்போ நாங்கள் பார்த்துருந்தோம், ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரைலர் பார்த்தோம். அந்த ட்ரைலரே வந்து என்னது திடீர்னு ஒரு சீனில் பார்த்தா ஊருக்குள்ளே சுருளி அப்படின்ட்டு இருக்காரு, அடுத்த சீன் பார்த்தா ஃபாரினில் வந்து டூயட் பாடிட்டு இருக்காரு. அது ட்ரைலர் மட்டும் இல்லை, சாங்ஸே அப்படி தான்.
ஒரு சாங்கில் ரக்கிட்ட ரக்கிட்டன்னு ஊரில் டான்ஸ் ஆடுறாரு, அப்படியே அடுத்த சாங்கில் பார்த்தோன்னா டூயட் லண்டனில் ஹீரோயின் கூட ஆடிட்டு இருக்காரு. என்ன மாதிரியான ஒரு இது கதையாக இருக்கும், இல்லை எந்த மாதிரி இதை டிசைன் பண்ணீங்க? ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக கொடுத்துருக்கீங்க நீங்கள் மியூசிக்கே, அப்போ படமும் வெரைட்டியாக தான் இருக்கும் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி ஒன்றுன்னு சொல்லுவாங்க, நான் அதுக்கு செஞ்சு தரோம், அவ்வளோதான். அது எல்லாம் சேர்ந்து வரும்போது மேபி உங்களுக்கு அது வெரைட்டியாக தெரியலாம். பட் ஓகே, சேர்ந்து தான் செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக படத்தை பற்றி சொல்ல முடியாது, பட் அந்த வெரைட்டி ஆஃப் மியூசிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தனுஷ் அவர் எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு மல்டி டேலண்டட். அவர் வந்து நடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆக்டரு, டைரக்டரு, ப்ரொடியூசரு, லிரிசிஸ்ட்டு, சாங்கு, இந்த மாதிரி எல்லாமே பாடுறது எல்லாமே புகுந்து விளையாடுவார் இல்லையா? உங்களுக்கு அவரோட ஃபேவரட் வெர்ஷன் இது அவர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஸ்பூன் மேலே அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா எந்த தனுஷும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மோஸ்ட் ஃபேவரட் வந்து ஆக்டர் தனுஷ் அஃப்கோர்ஸ். அவரோட ஏன்னா அதில் அவர் பயங்கரமாக ஒன்று பண்ணுறாரு, ரொம்ப விதவிதமாக ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா இவ்வளோ டேலண்ட் இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பயங்கரமாக பிடிக்கும். அண்டு அவரோட லிரிக், மியூசிக் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக எனக்கு அவரோட ஆக்டிங் அதுதான் என்னை வந்து அவரோட டேலண்ட்டை வந்து ஃபாலோ பண்ண வைக்க ஈர்த்த ஒரு விஷயம். ஸோ எஸ், அது சொல்லலாம். அவளோட ஸ்டைலு தான், அவ முன்ன அழகுல எதுவுமே ஃபெயிலு தான். ஸ்மைலுனா அவளோட ஸ்மைலு தான், தலைமுடி ஒதுக்குவா அதுல நான் ஜெயிலு தான். பேப் ஒன் டான்ஸு ஏரியால பேன்ஸு, பேப் ஒன் டான்ஸு மிஸ் வேர்ல்டு சான்ஸு. ஹே ஏ ரோஸு மீட் பண்ணா ரொமான்ஸு, ஹே ஹே ஏ ரோஸு மீட் பண்ணல நான் உன் ட்ரீம்ஸு. இழுக்கிற இடிக்கிற கெமிஸ்ட்ரி எங்க படிக்கிற, கிஸ் அடிச்சு உடம்புக்குள்ள சுகரை ஏத்துற. விரல்ல விரலனா டேக் பண்ண துடிக்கிறேன், எதுக்குடா இடம் விட்டு ஆங்கிரி ஏத்துற. ஆப்வியஸாக சார் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஃபுல்லாக கூட இல்லை, பாதி கேட்கும் போதே வந்து ஓகே இந்த பாட்டு ஹிட் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாங் ஹிட் ஆகுது அப்படின்னா வந்து அதுக்கு வெறும் மியூசிக் மட்டும் இல்லாமல் அந்த லிரிக்ஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, இது கரெக்டாக இருக்கும், இது ஆப்டாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த சிங்கரும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அது ஒரு மெயினான ரீசனாக எனக்கு தோணுது. இருந்தாலும் உங்ககிட்ட அப்படி நான் கேட்டிருக்கக்கூடாது. பட் நீங்கள் சொல்லுங்கள், அதை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இது ரெண்டுமே இன்ஸ்டிங்க்டிவாக பண்ணுறது தான். இது எப்படின்றதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கு என்ன ஏதோ ஒன்று தோணும் அதை பேஸ் பண்ணி பண்ணதான். ஒரு நம்ம மனசில் ஒன்று படுவோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஏதோ பட்டுது இதை பண்ணணுன்னு, அவ்வளோதான். அதை தாண்டி எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. பட் லிரிக்ஸ் கேட்கணுன்றது மட்டும் நான் நினைப்பேன், அவ்வளோதான். நம்ம பாட்டை ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயம் கேட்கணும், இல்லாட்டி அந்த விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான், அவ்வளோதான். மற்றபடி தனியாக எப்படின்றது இல்லை. பட் நம்ம ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டலெக்சுவல் ஐடியாஸ், ஃபிலாசபி, சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்ற நாலேஜ் ஏற ஏற நம்மளுடைய ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேறிட்டே வரும் நம்புகிறேன். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளுங்க. எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளுங்க. நாலு பேர் மதிக்கும்படி நீயும் நானும் இருக்கணும். கொஞ்சம் மூடிக்கிட்டு அவங்க சொன்ன வழியில தான் நடக்கணும். அவனுக்காக அப்படி வா, நீ இவனுக்காக இப்படி பேசி, அவனுக்காக அப்படி நடந்து, இவனுக்காக இப்படி நடிச்சு. சவா நம்ம லந்தா சார் எனக்கு ரொம்ப நாள் டவுட் இது எப்படி கேட்குறதுன்னு தெரியல. இருந்தாலும் நான் கேட்டுடுறேன், நீங்கள் தப்பாக அது நினச்சிக்காதீங்க. இந்த மியூசிஷியன்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஃபாரின் போனால் தான் நல்லா மியூசிக் வரும், எனக்கு மாடியில் உட்காந்தா தான் நல்லா மியூசிக் வரும், எனக்கு தனியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் உண்மையா சார்? நான் எப்படி பார்ப்பேன்னா, ஓபி அடிக்கணும்னு நினச்சா எங்கே வேணால் அடிக்கலாம், அதுதான். அது இல்லாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எங்கே இருந்தாலும் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம
நம்ம ஹாப்பினஸ்ஸு நம்ம பீஸ் நமக்குள்ளே தானே இருக்குது. ஸோ நம்ம அப்படி ஒரு இடம் சம்டைம்ஸ் எங்கேயாவது நம்ம புது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்ஸ்பயர் ஆகும். பட் அதுக்காக வெயிட் பண்ணிலாம் ஒர்க் பண்ணுறதில்ல. இப்போலாம் வந்து உயிரோடு இருந்தாலே போதுன்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக நான் எப்பயுமே திங்க் பண்ணதில்லை. இப்போ கன்ஃபார்மாக பண்ண மாட்டேன். இல்லை, நான் முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், மியூசிக் பண்ணணும்னா ஃபாரின் போனால் தான் சூப்பராக வரும் அப்படின்னு. அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ஆக்டர் தனுஷ் சார் அண்ட் கார்த்திக் சுப்புராஜ் இவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் என்ன சார்? தனுஷ் சார்கிட்ட வந்து அவரோட டேலண்ட் தாங்க. அஃப்கோர்ஸ் அவர் ரொம்ப ஸ்பெஷல் டேலண்ட். அவர் பயங்கர ஒரு வெரைட்டி அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். அது நான் ரொம்ப ரசிப்பேன். அண்டு அவர் வந்து அவர் எதுவுமே பண்ணலன்னு நம்புகிறாரு. அது வந்து எனக்கு எப்பயுமே ஒரு கேள்வியாக இருக்கும். சார் இல்லை சார் ஏதோ ஒன்று ஒழுங்காக பண்ணோம் சார், அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருந்துட்டு இப்போ வரைக்கும் இருந்திருக்கு அவருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரி கிரேட் ஆர்டிஸ்ட் அந்த விஷயம் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் நான் காமனாக பார்க்குறேன். கார்த்திக் வந்து ஃபேமிலி மாதிரிங்க. ஸோ நான் தனியாக பிரித்து சொல்கிறேன். அவர் ஃப்ரெண்டாக பார்க்குறேன், ஒரு ஃபேமிலியாக பார்க்குறேன். ஸோ கார்த்தி வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு மிட் பாயிண்ட் ஃபில்ம் மேக்கர். அதாவது என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆர்டிஸ்ட்ரிக்கு நடுவில் பயங்கரமான ஒரு மிட் பாயிண்ட்டை பிடிப்பார். ஸோ எல்லாருக்குமே அவர் படம் பிடிக்கும், கனெக்ட் ஆகும். அது பெரிய டேலண்ட். ரொம்ப ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் வேர்ல்டு ஓவர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அவரும் அந்த வகையில் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியாயப்படி இந்த கொஸ்டினை தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கணும், இருந்தாலும் மறந்தனால இப்போ கேட்குறேன். நீங்கள் ஜெகமே தந்திரம் பார்த்துட்டிங்களா? 4000 வாட்டி பார்த்துட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஜெகமே தந்திரத்தை நாங்களும் வந்து 4000 தடவைக்கு மேலே பார்ப்போம்னு நினைக்கிறேன். அந்தளவு கண்டிப்பாக ஆடியன்ஸ் லைக் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தேன், ஒரு மியூசிக் வைஸாக இந்த படம் வந்து மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் ஒரு ரசிகராக இல்லை ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது மற்ற படத்தோட இந்த படம் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு எது இருந்துச்சு? மற்ற படத்துக்கும் இதுக்கும்லாம் நான் சொல்ல விரும்பல. இந்த படம் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தில் பயங்கரமாக இருக்கும். அதே சமயம் உங்களை பயங்கரமான ஒரு இடத்துல இந்த படம் கனெக்ட் பண்ணி சிந்திக்கவே வைக்கும். ஸோ அது சொல்ல கிளீஷேவாக இருக்கும். பட் நிஜமாகவே இந்த படத்தில் பயங்கரமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவளோட ஸ்டைலு தான், அவ முன்ன அழகுல எதுவுமே ஃபெயிலு தான். ஸ்மைலுனா அவளோட ஸ்மைலு தான், தலைமுடி ஒதுக்குவா அதுல நான் ஜெயிலு தான். பேக் டு த ஷோ. ரெக்கிட்ட வித் சந்தோஷ் நாராயணன். ஸோ ரொம்ப நேரமாக லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்காங்களா சார்? ஏன்னா வந்து முன்னாடிலாம் யாரை கேட்டாலும் நான் இதாக போகிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து முக்கால்வாசி பேர் வந்து நான் மீடியா இண்டஸ்ட்ரியில் வரணும், அது எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் ப்ராப்பராக பழகினதில்லைன்னு சொல்லி பழகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வர அப்கமிங் மியூசிஷியன்ஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை. எல்லாம் பொதுவாக இது ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஒத்துமையாகவும் ரொம்ப எங்களுக்குள்ளே ரொம்ப ரெஸ்பெக்ட் நிஜமாகவே இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கோம். ஸோ புதுசாக மியூசிக் பண்ணுறவங்க எல்லோரையும் அந்த ஃபேமிலியில் வார்ம் வெல்கம் பண்ணுறோம். நிறைய பேர் வரணும், நிறைய டேலண்ட் வந்து வெளியே தெரியணும். அண்டு எக்ஸ்ப்ரெஷனை முன்னிலைப்படுத்துங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிப்பேன். அது எல்லாருக்குமே தான், வளர்ந்தவங்கலாம் கணக்கு இல்லை. நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனை முன்னிலைப்படுத்தும் போது ரொம்ப ஃபார்முக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அது நிறைய பேர் வர்றது வந்து ரொம்ப நல்ல சைன். நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்ச இண்டிபெண்டன்ட் ஸ்பேஸ்லலாம் இன்னும் நிறைய மியூசிஷியன்ஸோட டேலண்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக போய் சேரணுன்றது எனக்கு ஆசைகள் இருக்குது. எக்ஸாக்ட்லி சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி, அது எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து வந்ததுலேருந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக வந்துகிட்டே இருக்குது. இதை என்ன மாதிரி பார்க்குறீங்க? ஸோ இது எந்த அளவு ஹெல்த்தியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் ஃபார்ம். வேறு என்ன சொல்கிறது அதை பற்றி? அது
ஒரு முக்கியமான இடத்தை வந்து அது மக்கள் மனதில் அது வந்து பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரெடி இருக்குது, நம்ம ரொம்ப அங்கங்கன்னு சிதறி கிடக்கு அதோட ரீச். அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு இந்தியாவை வந்து மற்ற நாடுகள் வந்து இந்தியாவோட மியூசிக்கை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அது வந்து பல ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து வெளியே போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நேத்து ஓர கண்ணில் நான் ஒன்ன பார்த்தேன், நேத்து ஜாட செஞ்சு நீ என்ன பார்த்த, எக்கு தப்பா மாட்டிக்கிட்டேன், அக்கப்போரில் சிக்கிக்கிட்டேன், வஞ்சி கொடி ஏன் கொஞ்சங்கிளி, பக்கத்துல நீ நடக்க வெக்கத்துல நான் சிரிக்க, கச்சிதமா நெஞ்சில் ஒட்டிக்கிட்ட, நேத்து ஓர கண்ணில் நான் ஒன்ன பார்த்தேன், நேத்து ஜாட செஞ்சு நீ என்ன பார்த்த. இவ்வளோ நேரமாக ரொம்ப அறிவுபூர்வமானலாம் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட அறிவுபூர்வமாக கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாலியான கொஸ்டின், ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து உண்மையாக ஆன்சர் பண்ணும், ஓகேவா? ஸோ 5 இயர்ஸ் முன்னாடி இருக்க சனா சார்கிட்ட இப்போ இருக்க நீங்கள் போய் சொல்லணும் ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. நான் வந்து செல்ஃப் கிரிட்டிக் ரொம்ப பண்ணுவேன். எனக்கு என்னடா இதெல்லாம் பண்ணிட்டோமேன்றது எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். அது எப்பயுமே மெயின்டைன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்சனலாக இன்னும் கொஞ்சம் இன்டலெக்சுவலாகவும் ஃபிலாசபிக்கலாகவும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளை பெட்டர் பண்ணிட்டே போகணுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அது நடந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அது சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு 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 கான்ட்ரிபியூஷனாக அது மாறணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ 5 வருஷம் முன்னாடி ஏன்டா அதை பண்ணலன்ற கேள்வி தான் இருக்கும். ஆக்சுவலாக எல்லா கொஸ்டினையும் கேட்டு முடிச்சுட்டேன். லாஸ்ட்டு கொஸ்டின் சார், ஏன்னா காலங்காலமாக இந்த கொஸ்டின் கேட்டுட்ருக்கோம், கேட்காம விட்டால் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகும். இந்த ஜகமே தந்திரம் படம் ஒர்க் பண்ணப்போ நடந்த ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரக்கிட்ட சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது பயங்கர ஃபன்னாக இருந்தது. அது ஆக்சுவலாக அந்த லிரிக் வந்து அந்த ரக்கிட்டன்றதை வைங்கன்னு சொல்லி விவேக் தான் வந்து சஜஸ்ட் பண்ணார். ஆக்சுவலாக அதை நான் லிரிக்காக வச்சுருந்தேன், ரக்கிட்ட அப்படின்றது. அங்கே எதாவது லிரிக் வரும்னு நினச்சேன். அதில் லிரிக் வேணாம் அதே வைங்கன்னு சொல்லி நான் 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஆர்கியூ பண்ணேன். நான் சொன்னேன் அதெல்லாம் வைக்க முடியாது, என்ன ரக்கிட்டானா என்ன வரப்போகுது மீனிங் நான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் இல்லை அந்த சவுண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி லிரிக்ஸாக அதை ரெடி பண்ணி காமிச்சார். அப்போ செமையாக இருந்தது. அது நான் வந்து பயங்கரமாக செல்ஃப் கலாய் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயங்கரமாக சொன்னேன் ஏன் அது ரக்கிட்ட வரக்கூடாது ஆகும்னு. அப்புறம் கேட்டுட்டு பயங்கரமாக இருக்கே ரக்கிட்ட அப்படின்னு, இதுதான் அப்போயே சொன்னேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பயங்கர ஃபன்னான விஷயம். அண்ட் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. தேங்க்ஸ் டு விவேக். ஓகே சார், பாய், டேக் கேர் சார். ரொம்ப நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. ஆஸ் அ ஃபேனாக சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி ரக்கிட்ட வித் சந்தோஷ் நாராயணன் ஷோவில் ஜகமே தந்திரம் படத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேள்விப்பட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேரக்டரை பற்றி, நம்ம தனுஷ் பற்றி, நிறைய பேரை பற்றி சொன்னார் இல்லையா, ஜாலியாக போச்சு. உங்களுக்குலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். சொல்லுங்களா, இசையருவியில் திருப்பி லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ மீன் நாங்களாம் வரப்போகிறோம் திருப்பி.
அதனால் என்ன பண்ணுங்கள், இப்போயே ரிமோட்டெல்லாம் வாங்கி வச்சுங்க. ஏன்னா ஈவினிங் ஆனால் இனிமேல் லைவ் தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஷோவில் மீட் பண்ணலாம் கூடிய சீக்கிரமே. பாய் பாய்.